நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேசுன்னு சொல்ற இதயம் ஒரு பக்கம், ஆனா தூரத்திலே இருந்து ரசிச்சுக்கோன்னு சொல்ற புத்தி மறுபக்கம். இப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி ஒரு உணர்வு என் வாழ்க்கையிலும் வந்துச்சு. அதுவே ஒரு தலை காதலா மாறிடுச்சு. December 27, 2021 என் ஃப்ரெண்டு லவரை பார்க்க அவ கூட சென்னை கேக்ஸுக்கு போக அங்க அவரும் ஃப்ரெண்டுக்கு துணையா வந்திருந்தாங்க. அன்னைக்குதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த நாள் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எப்படியாச்சும் அவர்கிட்ட பேச ஆசைப்பட்ட எனக்கு என் ஃப்ரெண்டு 4 டேஸுக்கு அப்புறம் அவர் நம்பர் வாங்கி கொடுத்தா. அப்படி 2022 நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதே அவருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிதான். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன கான்வோ டெய்லி சாட்ஸா மாறிச்சு. அப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் அவர் கால் பண்ணுவார்னு நினைச்சு கூட பாக்கல. நானும் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நான் வீட்டுக்கு கீழே தான் நிக்கிறேன்னு அவர் சொன்னதும் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கோவிட் டைம்னால ஃப்ரெண்டு வீட்டுல எக்ஸாம் எழுத வருவாருன்னு. என்னோட லக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர அன்னையில இருந்து அவருக்கே தெரியாம அவரை பார்க்க போயிடுவேன். இப்படியே நாட்களோட எங்க சாட்ஸ் கால்ஸுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அப்படி Jan 7 ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ஃபர்ஸ்ட் டைம் குருவம்பட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸா போனதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். அன்னைக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போன ஃபீல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. காலேஜும் ஸ்டார்ட் ஆக எங்க ஃப்ரெண்ட்ஸோட லவ்வுக்கு கூட துணையா போன நாங்களும் இன்னும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஈவினிங் பிரிட்ஜ்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு பைக்ல போக பின்னாடியே துணைக்கு இன்னொரு பைக்ல அவர் கூட போன எனக்கு அவர் மேல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா நான் அதை வெளியே காட்டிக்கல. சொல்ல போனா ஃப்ரெண்டு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் நானே லவ்ல விழுந்த கதை தான் இது. இல்லனாலும் அப்படிதாங்க டெஸ்டினி ஒருத்தங்களை காரணமே இல்லாம நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அவங்களும் என் வாழ்க்கையில அப்படிதான். ஆனா எந்த நேரம் என்னோட ஃபீலிங்ஸ என் ஃப்ரெண்ட ஓப்பனா சொன்னனோ தெரியல. அவருக்கு இத பத்தி சொல்ல எங்களுக்குள்ள பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துருச்சு. அவரும் நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி வேற நம்பர்ல கூப்பிடலான்னு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாரு. நான் ஒட்டஞ்சே போயிட்டேன். அவங்க என்ன எவ்வளவு தூரம் தள்ளி வச்சாங்களோ அவ்வளவு தூரம் அவர் மேல என்னோட காதலும் வளர்ந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம், அவர் பேசாம போயிட்டாரு. எல்லா கடவுளையும் வேணும் அது அவங்களுக்கு கேட்டுருச்சு போல. 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அவரே அன்பிளாக் பண்ணி ஃப்ரெண்டா பேசுறதா இருந்தா மட்டும் பேசலான்னு சொன்னாரு. நானும் என் காதலை மறைச்சு ஃப்ரெண்டா இருக்கிறதா ஒத்துக்கிட்டேன். அப்படியே நாட்கள் போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏற்காடு போலான்னு பிளான் போட்டாங்க. ஆனா அப்போ அவரு ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் வான்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அவர் கூடயாச்சும் இருக்க முடியும்லன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த நாட்கள் எல்லாம் மறக்கவே முடியாது. ட்ரிப் போயிட்டு வந்த பிறகு ஒரு டைம் நானும் அவரும் போன பைக் சின்ன ஆக்சிடென்ட் ஆக அவர் பதறி போய் எனக்காக மெடிக்கல் ஷாப்ல ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு விட்டப்போ அவருக்கு என் மேல இருந்த பாசம் அக்கறைய புரிஞ்சுக்கிட்டேன். இன்னையில இருந்து ஒரு நாள் அவரே என்னை ஏத்துக்கிற நாள் வரும்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படி இருக்க 26 அக்டோபர் என் பர்த்டேக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். That was my best birthday ever. அன்னைக்கு அவர் கூட சேர்ந்து பார்க்ல வச்சு கேக் கட் பண்ண மொமெண்ட் எல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி சின்ன சின்ன சந்தோஷத்தையும் பெருசா நினைச்சிட்டு இருந்த எனக்கு அவ்வளோ பெரிய இடி விழும்னு நினைச்சு கூட பாக்கல. அவரு வேற ஒரு பொண்ண ஒன் சைடா லவ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உடஞ்சே போயிட்டேன்.